வணக்கம். இஞ்சி லேகியம் ஒரு ஆன்டிசெப்டிக். ஒரு காலத்தில் ஆங்கில மருந்துகளின் கிண்டலுக்கு இஞ்சி ஆளானது போல வேறு எதுவும் ஆளானது கிடையாது. வாந்தி, வயிற்று வலி இதுக்கெல்லாம் இஞ்சி லேகியம் சாப்பிட்டா போயிடும்னு சொன்னால் அது மடத்தனம் அப்படின்னு கேலி பேசிய காலம் இப்போது மலையேறிடுச்சு. இப்போதெல்லாம் ஆங்கில மருத்துவர்கள் அவங்களுக்கு ஏதாவது வயிற்று கோளாறு வந்துருச்சுன்னா உடனடியாக சாப்பிட்றது தேன் கலந்த இஞ்சி கஷாயம் தான். ஆன்டிசெப்டிக் வேல்யூ இஞ்சி சாருக்கு உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இஞ்சியில் புரோட்டீன், கொழுப்பு, நார்ச்சத்து, கால்சியம் போன்றவற்றுடன் வைட்டமின் ஏ, பி, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. 380 கிராம் அளவு கலோரி சத்தும் இருக்கிறதுனால இதனை உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சிபாரிசு செய்கிறது இந்த மருத்துவ உலகம். வாந்தி, பித்தம், பசியின்மை போன்றவற்றால் அவதிப்படும் போது நம்ம பாட்டி என்ன செய்வாங்க, இஞ்சி லேகியம் சாப்பிடப்பா அப்படின்னு சொன்னதை நம்ம கேலி பேசிய காலம் போய் இப்போ காலையில் இஞ்சி அப்படின்னு தேரையர் சொன்ன வாக்குப்படி இஞ்சி தேனே கலந்த பால் சாப்பிட்றதும் இஞ்சி லேகியம் சாப்பிட்றதும் புதிய ஃபேஷனாக மலர்ந்துட்டு வருது. புதிய ஃபேஷனாக மலர்ந்தாலும் இன்னல் தீர்க்கும் இஞ்சியின் வரலாறு நம் சித்த மருத்துவத்தில் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொன்று தொட்டே தமிழகத்தில் நிலவி வருது. கடினமான வண்டங்கள் எளிதில் சிறப்பிக்கும், பித்த வாயுவை கண்டிக்கும், உமிழ்நீரை பெருக்கி பசியை தூண்டும், சளியை சேர ஒட்டாது தடுக்கும் இதனுடைய மருத்துவ குணம். இஞ்சி தேன் எப்படி செய்கிறதுனா, 200 கிராம் இஞ்சியை மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு சுத்தமான மலைத்தேன் 200 கிராம் கலந்து ஊற வச்சு சிறிது மிளகுத்தூள் அதில் கலந்துடணும். தினமும் 2 துண்டுகளாக காலையில் சாப்பிட்டு வர உடல் காய கல்பமாகும், ஆயில் பெருகும், இதயம் பலம் பெறும், கல்லீரல் வலிமை பெற்று ரத்தம் பெருகும். 2 ounce இஞ்சி கஷாயம், 2 ஸ்பூன் தேன், ஏலக்காய் கலந்த பால், ஏலக்காய் 2 கலந்து பால் அரை குவளை சேர்த்து தினமும் காலையில் காப்பிக்கு பதில் சாப்பிட்டு வந்தோன்னா பல நோய்கள் வராது, உடம்பை பாதுகாக்கலாம். அண்மையில் இஞ்சி சாறை மையமாக கொண்டு சினைப்பை புற்றுநோய் ஆராய்ச்சி மேற்கொண்ட போது புற்றுநோய் செல்களை துரிதமாக அழிக்கிறது இல்லாமல் புதிதாக புற்றுநோய் செல்கள் உருவாக்காமல் தடுக்கவும் செய்வதாக கண்டறிந்து தொடர்ந்து ஆராய்ச்சி நிகழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.